ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற பொதுவான ராசி பலன்கள் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்களும் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மேசராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறாருங்க. ராசி அதிபதி 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. மேலும் ராசியிலே குரு இருக்கிறார். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. கஜகேசரி யோகம் எனப்படக்கூடிய நல்ல ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமையுதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சியாக சில செலவுகளை செய்வீங்க. ஸோ செலவுகளையும் செய்து சந்தோஷமாகவும் நீங்கள் இன்றைய தினத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாகக்கூடிய நல்ல வழிமுறைகள் இன்னைக்கு உங்களுக்கு சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். அதற்கான ஏற்பாடுகளை இன்னைக்கு நீங்கள் செய்யணுங்கிற ஆசையை நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்வீங்க. அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்வீங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. மிகப்பெரிய வியாபார வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்குங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு பணம் வரவுகளும் சேரும். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. முதலீடுகள் நிறைய செய்யலாம். முதலீடுகள் செய்யும் போது அது குறித்த அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த தினம் சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்க கூட சேர்ந்துக்கோங்க. உங்க கூட ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாங்க. எனவே உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்க திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண முயற்சியை தாராளமாக இப்போ மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு அதிகமான சக்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண தேதி குறிக்க முடியும். அல்லது நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக ஏதாவது திருமண ஏற்பாடுகள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி முயற்சிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தரக்கூடிய வகையில் அமையுங்க. அதனால முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்க குடும்பத்துல மங்களோசை கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். அது சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதனால சந்தோஷம் சேரலாம். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே உங்களால் கொடுத்து முடிக்க முடியும். வர வேண்டிய பழைய பாக்கிகளும் உங்களால் வசூல் செய்து கொள்ள முடியும். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு உயருங்க. கெத்தானாக நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகள் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் வாக்குறுதிகள் கொடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. யார்கிட்ட பேசுறீங்க, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறீங்க, அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற பேக்கப் பிளான்லாம் மனசில் வச்சு தான் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கணும். ஸோ அவசரப்பட்டு வார்த்தையில் அள்ளி வீசக்கூடாதுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் ஏதாவது லாஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரி செய்வதற்கான சூழல் இப்போ உங்களுக்கு சேருங்க. உங்களுக்கு வியாபாரத்தை ரெக்கவரி பண்ணி வியாபாரத்தை நல்ல வகையில் முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு தருணங்கள் இப்போ உங்களுக்கு சேரும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை உங்கள் மனசில் இன்னைக்கு அதிகமாக எப்படியாவது சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகலாம். ஆனாலும் சில செலவுகள் இருக்கிறதுனால அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொண்டு இன்றைய தினத்தை நீங்கள் தாராளமாக செலவிட்டு மகிழ்ச்சியை பெறக்கூடிய நாளாகவும் அமைத்துக் கொள்வீங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் ரெண்டுமே பண்ணுவீங்க, செலவும் பண்ணுவீங்க. அதே நேரம் செலவு அதிகமாகும் போது உங்களுடைய சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் மனசுல உதயமாகுங்க. இன்னைக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க. நல்ல ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சியும் தேவை. ஸோ ஆரோக்கியத்தை அது ரெண்டுமே நீங்க சிறப்பாக பராமரிப்பதன் மூலமாக உடலை நீங்க ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியும். ஃபிட்டாக இருக்க உடற்பயிற்சி செய்யணுங்க. மேலும் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு சரியான ஆலோசனைகள் கிடைக்குங்க. எப்படிலாம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே. சரியான ஃபோக்கஸ் பண்ணி நீங்க புதிதாக சேமிப்பை உருவாக்கி கொள்ளவும் உங்களால் முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க வேற லெவலில் ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனக்குறந்து காதலரை சந்தித்து ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்த நாளாக அமைந்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நீங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த பேச்சு தோரணை எல்லாம் இருக்கிறதுனால அதன் மூலமாக தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க. நீங்க மற்றவங்க கருத்துக்களும் கொஞ்சம் மதிப்பளித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக சில குற்றச்சாட்டுகளை நீங்க தவிர்க்க முடியுங்க.
இன்னைக்கு நீங்க உங்களுடைய சாதகமான சூழ்நிலையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளணும். தேவையில்லாம பயப்படக்கூடாது நண்பர்களே. உங்க தேவைகள் கொஞ்சம் அதிகமா கூட இருக்கலாம் சில நேரம். அதனால அதை நினைத்து நீங்க பயப்படக்கூடாது. சிலர் நீண்ட தூர பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனா நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாம். நீண்ட தூர பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு இன்று தினம் மாலை பொழுது இன்பமாக உங்கள் வாழ்க்கை துறையின் கழிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை ரொம்ப தித்திப்பாக மாறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. நல்ல மனத்தெளிவு உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன வாக்குவங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. சுப செலவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே. வியாபார வாழ்க்கை சீராக சரியாக மாறும். எனவே அற்புதமான நாள் இன்றைய தினம். மிகப்பெரிய முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமைதுங்க. மங்கள யோகம் கூடி வந்துள்ளதுங்க. அதனால திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் சக்சஸ்ஃபுல்லான நாளாக கண்டிப்பாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு மனத்தெளிவு அதிகரிக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது மேஷராசி அன்பர்களுக்கு பிரவுன் மற்றும் கிரே ரெண்டுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேஷராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு உதவிகள் எல்லாமே செய்வாங்க. உதவிக்கரம் உங்களுக்கு நீண்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக குடும்ப வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு அமையும். மனதளவில் குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக முன்னேற்றம் அடையும். பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் நீங்கள் ரெக்கவர் பண்ணி சிறப்பாக சமாளிப்பீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை அமையக்கூடிய மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்க வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. தொலைந்து போன சில பொருட்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறது. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே எவ்வளவு தேடியும் கிடைக்காத சில பொருட்கள் இப்போது தானாக வேற விஷயங்கள் செய்யும் போது உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இந்த தினம் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகளும் உங்க மனசுல அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். எனவே அது சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனாலும் சேமிப்பை அதிகரிப்பதற்கான நல்ல ட்ரிக்ஸும் இன்னைக்கு நல்ல ஆலோசனைகளும் உங்களுக்கு சேருங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.